வாசி வாசிங்க. ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15 ஒருத்தர் வாசி. சரி, நானே வாசிச்சட்டா? ஏதாவது இருக்கீங்களா வாசிக்கிற மாதிரி? சரி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நசுக்குவார். சரியா? உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா சர்ப்பத்துக்கும் இவரத்துல சர்ப்பத்துக்கும் வித்து கிடையாது, ஸ்திரீக்கும் வித்து கிடையாது. ஆணுக்கு தான் வித்து உண்டு. ஸ்திரீக்கும் வித்து கிடையாது, சர்ப்பத்துக்கும் வித்து கிடையாது. இதனுடைய அர்த்தம் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரம் எல்லாருக்குமே தெரியும். அதாவது கர்த்தரையும் பின்பு திருச்சபையும் குறிக்குது. கர்த்தரையும் திருச்சபையும் சாத்தானுடைய ஜனங்களையும் குறிக்கிற காரியம். சரியா? தாங்க வித்து அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தர் அழிவில்லாத வசன வித்து. கர்த்தர் யாருன்னா அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையாகிய வித்து. அதான் பேதர்ல வாசிக்கணும்ல, அழிவில்லாத தேவனுடைய வித்தால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கிறோமே, ஞாபகம் இருக்கா? இந்த வசனம் கூட சொல்றேன். 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. ஐயா நீங்க வாசிக்கணும், நான் வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறீர்களே. கர்த்தர் தான் அந்த வித்து. அது அழிவில்லாத வார்த்தை தான். அவர் தான் வார்த்தை. அவர் தான் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அவர் தான் அவரையும் அவருடைய ஜனங்களையும் சாத்தானையும், அவருக்கு எதிராக இருக்கிற, அவருடைய வசனத்துக்கு எதிராக இருக்கிற சாத்தானையும் அவருடைய ஜனங்களையும் அந்த வசனம் குறிக்கிறதா இருக்கு. அடுத்து லூக்கா 8:11 வாசிக்கும் போது, அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். இப்ப வித்து விதை அப்படின்னா பைபிள்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தருடைய வசனம்தான் விதை. சரியா? எபிரேயத்துல ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த மீன் விதையை போல பெருக கடவர்கள் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க இந்த இதெல்லாம் குளம் ஆறுகள்லாம் நீங்க தண்ணி இல்லாம காஞ்சிருந்தாலும் அது ஏற்கனவே மீன்கள் அதுல இருந்திருக்கும் பாருங்க, அதை இட்ட முட்டை சாகாது. அந்த முட்டையினுடைய உயிர் கரு சாகாது. அதனாலதான் தண்ணி எவ்வளவு வருஷம் கழிச்சு தண்ணி வந்த உடனே அந்த இடத்துக்கு மறுபடியும் புது புது மீன் குஞ்சுகள் கட கட கடன்னு வந்துடும். நீங்க தண்ணி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மீன் புதுசா உருவாயிரும். என்ன காரணம்னா, மீனுடைய அந்த இது கரு சாகாது. எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த குளத்துல இல்ல ஆறுல தண்ணி வந்தாலும் கடகடகடன்னு மீன் உருவாயிரும். அதை போல பெருக கடவர்கள் அப்படின்னு சொல்ற ஆசீர்வதிக்கும் போது அப்படி பண்ணுவாங்க. மீன் விதையை போல நம்முடைய சந்ததி பெருக கடவுது அப்படின்ற மாதிரி ஆசீர்வதிப்பாங்க. சரியா? 1 யோவான் 3:9 வாசிக்கும் போது,
இதெல்லாம் 14வது எழுத்துக்கு நுண்ணுக்கு ரெஃபரன்ஸ் எழுதிக்க. 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் எப்போ நம்ம மறுபடியும் பிறக்கும் போது, ஆவிக்குரியவனா பிறக்கும் போது, அவருடைய நம்ம 1 பேதுரு 1ல வாசிச்ச மாதிரி வசனம் என்னும் அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவருடைய வித்து நமக்குள்ள மறுபடியும் பிறக்கும் போது, ஆவிக்குரியவனா பிறக்கும் போது என்ன பண்றோம்? அவருடைய வசன வித்து நமக்குள்ள வந்துருது. சரியா? அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு இருக்கா? ஒரிஜினல்ல வந்து அவன் தேவனால் பிறந்தபடியினால் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்க மாட்டான். பாவம் செய்யவே மாட்டான். அப்படி இல்லை, தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். சரியா? அடுத்த வார்த்தை சாமக். சாமக் அப்படின்னா நான் அஸ்திபாரமாய் இருக்கிறேன். ஐ எம் த காட் ஆஃப் த ஃபவுண்டேஷன். நான் அஸ்திபாரமாய் இருக்கிறேன். 15வது எழுத்து சாமக். சரியா? அதுக்கு ஏசாயா 54:11 ரெஃபரன்ஸ் எழுதிங்க. ஏசாயா 54:11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த அனுபவம் வேணும்னா உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இந்த அனுபவம் வேணும்னா அதுக்கு முன்னாடி அனுபவத்தை பெற்றவங்களுக்கு தான் கிடைக்கும். சிறுமைப்பட்டவர்கள், பெருங்காற்றில் அடிபட்டவர்கள், தேற்றவற்றவர்கள் அந்த அனுபவத்துக்குள்ள போனாதான் இந்த அனுபவம் கிடைக்கும். நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி, இந்த 12-13 வசனத்தில் உள்ள ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா நீ கிறிஸ்டியானிட்டி எப்படி சொல்றாங்கன்னா, நீ கர்த்தரை விசுவாசி, எல்லாமே உனக்கு நடந்துரும், நீ பரலோகம் போயிடலாம் அப்படின்னு ஒரே குண்டத்துக்கு பெரிய அணுகுண்டத்துக்கு ஒரே போடு. அது தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறியும் போது நீதியின் வசனத்துல பழக்கப்படாதவங்க நித்தியத்துக்கு போக முடியாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெறலாம், எல்லாத்தினால ஆவினாலும் மறுபடியும் பிறக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதியின் வசனத்துல பழக்கப்படாதவங்க, பயிற்சி எடுத்து ஜெயிக்காதவங்க எங்க போக முடியாது? நித்தியத்திற்கு போக முடியாது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா கர்த்தர் நடத்துகிற அந்த கடினமான பாதைக்குள்ள நம்ம போனா மட்டும்தான் முடியும். கர்த்தர் சொன்னாரா யோசேப்பு சொன்னாரு, சூரியனும் சந்திரனும் 11 அரிக்கட்டுகளும் உன்னை வணங்கும் அப்படின்னு காமிச்சாரு. அவர் தான் தன்னுடைய திட்டத்தை யோசேப்பு காமிச்சாரு. யோசேப்புடைய விருப்பம் அல்ல அது. அப்ப அந்த அனுபவம் உடனே நிறைவேறிச்சா? அவரை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, அடிமையா விட்டாங்க. அடிமையாவுக்கு நிர்வாணமா தான் இருந்தார். நிர்வாணப்படுத்தி தான் அடிமைகளை விலைக்கு வாங்குவாங்க. அன்றைய காலகட்டத்தில் எகிப்தியர் நிர்வாணப்படுத்தி அடிமையா வாங்கிட்டு போனாங்க. அங்க அடிமையா இருந்து குற்றம் சுமத்தப்பட்டான், ஜெயிலில் இருந்தான் 2 வருஷம். அங்க நன்மை செஞ்சான், மறக்கப்பட்டான். ஒரு நாள் வந்தபோது, குறிக்கப்பட்ட நாள் வந்த போது தானே உயர்த்தப்பட்டான். அப்ப இந்த கர்த்தர் காரியங்களை முன்குறிச்சு செய்யும் போது அந்த பாதைகள் அவருடைய தீர்மானத்தின்படி இருக்கிற அவருடைய பாதைகளுக்குள்ள போகும்போது அதுக்கு ஒப்பு கொடுத்து
யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பின்னாடி இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது கிடைக்கும். சரியா? இருந்த சௌகரியமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, தெரியாத பாஷை, இந்த ஜனங்கள்ட்டலாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்து பின்னாடி தான் யோசேப்புக்கு அந்த உயர்வு கிடைக்குது. அப்போ என்ன புரியணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேன்மை வேணும்னு சொன்னா, சிறுமைப்பட்டு, பெருங்காற்றில் அடிபட்டு, தேற்றரவற்ற அந்த அனுபவத்துக்குள்ள போயிருந்தா தான், அடுத்த மேன்மைய வந்து எதிர்பார்க்க முடியும். எடுத்த உடனே அப்படி நமக்கு வேதம் போதிக்கல. அதெல்லாம் மனுஷர்கள் போதிக்கிறது தான். விசுவாசிச்சா பரலோகம் போயிரலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, அப்ப சத்தியத்தை கைக்கொள்றதுக்கு எங்க என்ன வேலை இருக்கு? வேதம் சொல்லுது நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அப்ப எதிரியை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? விசுவாசம் மட்டும் போதும் அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லுது, விசுவாசிக்கும்போது நாம அவரை ஏற்றுக்கொள்ளணும். நித்தியத்துக்கு போகும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப சீயோனுக்கு போணும், பரலோகம் போணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் கேட்டாலும் நம்ம சொல்ல தெரியணும். இந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகம் போயிரலாமா? அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆனா, நீ நித்தியத்துக்கு போணும்னா, அவர் சொன்ன பிரகாரம் நீ நடக்கணும். நீ நித்தியத்துக்கு போக தகுதி உள்ளவனா, இல்லையா அப்படின்னு முடிவு செய்யற இடத்துல அவர் இருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி உலகம் முழுவதும் நியாயந்தீர்க்கிற அதிகாரத்தை பிதாவினிடத்தில் அவர் பெற்றிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் மனுஷகுமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் முடிவு செய்யறாரு. நித்தியத்துக்கு வர தகுதியா இல்ல தகுதி இல்லையான்னு. அப்ப அவர் நம்ம ஏற்றுக்கொண்டாதான் எங்க போக முடியும்? அங்க போக முடியும். நாம நம்புறதுனால மாத்திரம், அவரை ஏற்றுக்கொண்டதுனால மாத்திரம் அங்க போக முடியாது. இது வந்து இந்த மாதிரி காரியம் இல்ல. நான் ஒரு அரிசி மூட்டைக்கு விலை கொடுத்துட்டேன், அதனால எனக்கு இது கிடைச்சிருச்சு. நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட காரியம் இல்ல. நீங்க மனம் திரும்பினா அவர் மறுபிறப்பு கொடுக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, மறுபிறப்பும் அவருடையது. அவர் தான் நித்திய ஜீவனை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டு கொடுத்தாதான் உண்டு. இது இந்த மாதிரி காரியம் இல்ல. நான் காசு கொடுத்துட்டேன், எனக்கு பொருள் கிடைச்சிருச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால உனக்கு கேரண்டியா கிடைக்கும். அந்த மாதிரி காரியம் இல்ல. ரட்சிப்பை பெற்ற நாம அதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று அவர் ஏற்றுக்கொண்டு கொடுத்தார்னா கிடைக்கும். கொடுத்தாதான், அவர் ஏற்றுக்கொண்டார்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். சரியா? ஏசாயா 54:11 வாசிச்சிட்டோமா? ஏசாயா 54:11. வாசிச்சாச்சுங்க. ஏசாயா 54:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 1 தீமோத்தேயு 3:15 வாசி. 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். சத்தியத்திற்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபை எதற்கு ஆதாரமா இருக்குதா? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு தூணும் ஆதாரம் இல்ல. இன்னைக்கு சபையெல்லாம் எப்படி போதிக்குது? கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டேன்னா எல்லாம் உன் கடன்ல அடைஞ்சிரும், எங்கேயோ போயிருவ அப்படின்னு பொய்யான வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. சபைங்கிறது சத்தியத்துக்கு தான் தூணும் ஆதாரமா இருக்கிறது. சபைங்கிறது
ஆசீர்வாதத்துக்கு தூணும் ஆதாரமும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சொல்ற மாதிரி நீ பணக்காரனா இருந்தா மேன்மை அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு தான் கொண்டு வராங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்படி இல்லை, நம்ம பரிசுத்தவனா இருந்தாதான் மேன்மை. அதுதான் வேதத்தின்படி ஆசீர்வாதம். நம்ம நல்லா வாழ்றதுக்காக ஆண்டவர் வரல பூமிக்கு. நம்முடைய ஆத்மா அவருக்கு வேணும், அதுக்காக தான் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த இடத்த. நம்ம நல்லா வாழ்றதுக்காக ஆண்டவர் பூமிக்கு வந்திருந்தாருன்னா, நம்ம ஐஸ்வர்யவானா மேன்மை உள்ளவனா வாழ்றதுக்காக அவர் பூமிக்கு வந்தாருன்னா, அவர் ஐஸ்வர்யவானை பார்த்துல ரட்சித்திருக்கணும். அம்பானி, அதானி, பில்கேட்ஸ், ரத்தன் டாட்டா, எலான் மஸ்கு, ட்ரம்ப், இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பார்த்துல ரட்சித்திருக்கணும். அவர் அப்படி செய்யல. அது நோக்கத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கம் அல்ல. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் கூட கொடுத்து நாம் தேடும்போது இந்த பூமிக்குரிய தேவைகள் கூட கொடுக்கப்படும். நம்ம அவருடைய சித்தத்தின்படிதான் நன்மையும் கிருபையும் நம்மை ஃபாலோ பண்ணும். நாம் அதை தேடி ஓடக்கூடாது. ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் தேடி ஓடக்கூடாது. வேதம் எனக்கு நம்ம என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நன்மையும் கிருபையும் நம்மை ஃபாலோ பண்ணும், நம்மை தொடரும். நாம சரியாய் கர்த்தரை தேடினா நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்னு சொல்லுது. அதுதான் நம்மளை தொடரணும், ஃபாலோ பண்ணணும். நாம் அதை ஃபாலோ பண்ற காரியம் இல்லை. அடுத்தது ஆயின் 16வது வார்த்தை எழுத்துக்கு எழுதிங்க. ஆயின்னா கண்ணுன்னு அர்த்தம். நான் கண்ணாய் இருக்கிறேன். சரியா? உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி நான் கண்ணாய் இருக்கிறேன். ஐ எம் த காட் ஆஃப் த ஐ. நீதிமொழிகள் 15:3 வாசி. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அடுத்தது வாசிங்க. ஆபகுக் 1:13 வாசிங்க. ஆபகுக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னே துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? சரியா? சிலது நமக்கு வெளிப்படையா இங்கே நியாய தீர்ப்பு செய்ய மாட்டாரு. ஏன் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா, நியாய தீர்ப்புல கொண்டு நிறுத்துவார். அந்தரகமான எல்லா காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். அதனால அவருடைய கண்கள் எல்லாமே கண்டு பார்க்காம இல்ல, தெரியாம அறியாம இல்ல, அவர் அறியாமல் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா ஏன் சிலதை விட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, நியாய தீர்ப்புக்காக சில காரியங்களை சிலருடைய நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ளும். சில காரியங்கள் நியாய தீர்ப்புக்காக நியாய தீர்ப்பு நாளில் தான் விசாரிப்பார். அதுக்காக அது அவருடைய திட்டத்துல சில காரியங்களை இப்ப கிறிஸ்தவத்துல சில பேர் துணிகரமா ஊழியத்துல எல்லாம் பாவம் செய்யறத கர்த்தர் அடிச்சாருன்னா, என்ன சில இடங்கள்ல அப்படியே விட்டுருவார். அடிச்சாருன்னா அப்படியே நாமம் தூசிக்கப்படும் அப்படின்ற இடத்துல அப்படியே விட்டுருவார். அந்த மாதிரி நியாய தீர்ப்புல எப்போ விசாரிக்கப்படும்? நியாய தீர்ப்பு நாளில் தான் விசாரிக்கப்படும். சிலது இங்கே வந்துடும் முன்னாடி நியாய தீர்ப்பு, சிலது அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் தான் அதை விசாரிப்பார். அது ஒரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். அந்த வசனம் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் நியாயம் விசாரிப்பார். உன்னதமான சேனையை
இந்த வசனம் எங்க இருக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? மானசே நீ உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியில் நியாயசாரிப்பு ஒரு வசனம் வரும். டக்குன்னு வரல. மானசே நீ உன்னதத்திலும் அப்படின்னு வரும். சரி, வரட்டும் சொல்றேன். அடுத்து சங்கீதம் 32:8 வாசி. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சரியா? அவர் நமக்கு போதிக்கிற தேவன், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன், நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். 1 பேதுரு 3:12. 1 பேதுரு 3:12 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆமென். சரியா? அவருடைய கண்ணின் பார்வைக்கு தப்பி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று பேதுரு 3:12 வாசிங்க. ஆமா, கர்த்தருடைய கண்கள், சரியா, அவருடைய செவிகள், அவருடைய முகம், இதுக்கு நம்ம தப்பிக்க முடியாது யாருமே. கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய செவிகள், கர்த்தருடைய கண்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நீதிமானையும் துன்மார்க்கன் என்ன பண்ணுது? பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. நியாயத்தீர்ப்பு நாளில் தான் அவனுடைய அவனுடைய காரியங்கள், கிரியைகள் விசாரிக்கப்படும். அடுத்து சங்கீதம் 33:18. சங்கீதம் 33:18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உபத்திரம், அதாவது இக்கட்டு வரும்போது தான் அவருடைய மேன்மை வந்து விளங்கும். வெள்ளம் வந்த போது தானே நோவாவுக்கு அந்த பேழைக்குள்ள பிரவேசிச்சவங்களுக்கு அதனுடைய காரியம் விளங்கியிருக்கும் பாருங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ஒரு பஞ்சகாலம் அதில் போஷிக்கப்படும் போது கர்த்தருடைய கண்கள் அவருடைய ஜனங்களை போஷிக்கும்படி அங்கே வந்து அவர்கள் மேலே இருக்கும். அதே மாதிரி உபத்திரம் வரும்போது கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய கண்கள் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். உபத்திரவ காலத்துல உலகமெங்கும் கடும் உபத்திரவம், வசனத்துக்கு பஞ்சம், தாகம் தீர்க்க பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மேல் என்ன இருக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்ட சபை மேல் அவருடைய பார்வை இருக்கும். அவர்களுக்கு வசனத்துக்கும் பஞ்சம் இருக்காது. அவர்களுக்கு தாகம் தீர்க்க பரிசுத்த ஆவியானவருக்கும் அவர்களுக்கு குறை இருக்காது. சரியா? இப்போ அவர்கள் நம்மை பார்க்கிற காண்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் கண். அவன் 16வது எழுத்து ஆயின் அப்படிங்கிறது தேவன் வந்து நம்மை அவர் கண்ணாக இருக்கிறார். கண் அப்படின்னா இந்த லிட்டரல் அந்த மாதிரி கண் இல்லை. இதை மாதிரி யோசிக்க கூடாது. இந்த கண்ணு இந்த
குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும். அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எவ்விடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு ஒரு பேர் வந்து சர்வ வியாபி. சர்வ வியாபகர். வியாபி அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கிறவர். எங்க இருக்கிறாரு? எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. எல்லாமே ஆவியா இருக்கிற அப்படின்னால எல்லா இடத்துலயும் என்ன இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியான தேவன் வந்து நிறைஞ்சிருக்கிறார். சரியா? அடுத்து 17வது எழுத்து. அவர் வந்து பேனா மவுத், வாய். நான் வாயா இருக்கிறேன், அதிசயமா இருக்கிறேன் அப்படின்ற 17வது எழுத்து. ஐ ஆம் த காட் ஆஃப் ஒண்டர், காட் ஆஃப் த மவுத். மத்தேயு 10:18-20. மத்தேயு 10:18-20. ஆசிங்க. அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆமென். சரியா? கர்த்தர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை டைரக்ட் பண்றாரு, வழி நடத்துறாரு. அதான் மோசேட்ட சொல்றாரு, அவன் உனக்கு வாயா இருப்பான். ஆரோன் உனக்கு வாயா இருப்பான். நீ திக்கு வாயன்னு சொல்லாத, அந்த நான் உள்ளன்னு சொல்லாத. நீ அவனுக்கு தேவனா இருப்ப, அவன் உனக்கு வாயா இருப்பான்னு சொல்றாரா? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலகட்டத்துல வித்தியாசமா வழி நடத்துறாரு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருந்தா, நாம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருந்தா, நமக்கு நடக்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் பொறுப்பு. தெரிந்து கொள்ளப்படாம இருந்தா, நமக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. ஏன்னா கர்த்தர் நமக்கு தலையா இருந்தா, இந்த சரீரத்துக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. கர்த்தர் தலையா இல்லாவிட்டா, உருவாக்கின சிருஷ்டிகர் கர்த்தர், உருவாக்கினவர் அவர். ஆனா அவருக்கு சரீரமா இல்லை அப்படின்னா, அவனுக்கு தனக்குத்தானே தலையா இருக்கிறான், தனக்குத்தானே கடவுளா இருக்கிறான், அல்லது பிசாசு அவர்களுக்கு தலையா இருக்கிறான். அந்த பட்சத்துல அவர்களுக்கு வருகிற எல்லாவற்றுக்கும் அவர்கள் தான் பொறுப்பு. வேதம் அப்படிதான் நமக்கு காண்பிக்குது. ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் தானே தெரிந்து கொண்டாரு. ஆபிரகாம் வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டபடினால அவன் பயத்து நிமித்தம் அவருடைய மனைவிய சகோதரின்னு சொல்றான். ஏன்னா இதுல வந்து என்னை கொலை செஞ்சுட்டு மனைவியை எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவன் சொல்றான். ஆனா சகோதரின்னு சொன்னோன்னா அந்த ராஜா என்ன பண்றான்? அபகரிச்சு அவளை மனைவி ஆக்கி கொள்ள பாக்குறான். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? இது பைபிள்ல இல்ல, அந்த யூதர்களுடைய அந்த இந்த விளக்க உரை புத்தகம், ஒரு 2-3 புத்தகம் இருக்கு. தல்மூத்து, இன்னொரு புக் இருக்கு. அது வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை பத்தி, அவர்களுடைய யாசேரின் புஸ்தகம், தல்மூத், இன்னும் 2-3 புக் இருக்கு. அதெல்லாம் இது இருக்கு. அப்போ என்ன பண்றாருன்னா, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த பார்வோன் இவளை அடைய பாக்குறான். சாரால அடைய பார்க்கும்போது தேவதூதன் குச்சி எடுத்துட்டு போய் நங்கு நங்கு நங்குன்னு அடிக்கிறார். நல்ல அடி விழுது. நெருங்க முடியல. யார? சாரால. சரி, ராஜாவுக்கு தான் அப்படின்னு பார்த்தா, ராஜ அரண்மனையில் உள்ள வேலைக்காரர்கள், அதிகாரிகள் எல்லாருக்கும் அவரவர் மனைவியை நெருங்க முடியல. எல்லாருக்கும் அடி விழுது. இந்த ராஜாவுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், அந்த ராஜாவுடைய மீறுதல் நிமித்தம் எல்லாருக்கும் அடி விழுது. அது எதை நமக்கு காண்பிக்குது அப்படின்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு வருகிற சகல துன்பங்களுக்கும் கர்த்தர் தான் பொறுப்பு. கர்த்தர் தான் பொறுப்பா இருக்கிறார்.
எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பவுல் எழுதுறார், எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் தான் பொறுப்பு. இப்போ கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளலன்னு வைங்க, நம்ம ரட்சிப்பை பெறல அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆத்மாவுக்கு நம்மால் உண்டாக்கப்படாத நம்முடைய சரீரத்துக்கு நாமே தலையா இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, வர்ற எல்லாவற்றுக்கும் நாம தான் சமாளிக்கணும். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அவங்க தான் பொறுப்பு. அவங்களுக்கு சுய சிந்தனையில நடக்கிறதுனால கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டாரு. எல்லாவற்றுக்கும் அவங்க தான் பொறுப்பு. சரியா? இப்போ மத்தேயு 10 சங்கீதம் 33:6 வாசி. சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் அப்படின்னு இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், திருத்துவத்துல குமாரன் தான் அங்க பேசுறார். அதிலே வெளிச்சம் உண்டாக கிடவது பேசுறார். அந்த பேசும்போது அங்கு வேதம், திருத்துவத்தில் குமாரனை தான் இந்த வார் எலோஹிம், அதாவது வார்த்தையாகிய தேவனை தான் குறிப்பிடுது. குமாரன் தான் அங்க சிருஷ்டிக்கிறதுக்கு பேசுறது கர்த்தர் தான், குமாரன் தான். அதோடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. தமிழ்ல தேவன் இருக்கும், ஆனா ஒரிஜினல்ல வார்த்தையாகிய தேவன். திருத்துவத்துல குமாரனை தான் குறிக்கும். சரியா? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. யாத்திராகமம் 4:15. யாத்திராகமம் 4:15. நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவர் வாயா இருக்கிறபடினால என்ன பண்றாரா, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 71:17 வாசிங்க. சங்கீதம் 71:17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஆமா, உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். உம்முடைய அதிசயங்கள் அப்படின்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை நான் காணும்படி கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றாரா? அந்த அதிசயம் இந்த மாம்ச கண்கள்ல பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி காரியம் இல்லை. வேதத்துல கர்த்தர் இருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளான தீஜன் உண்டு, என்னை குறித்த அவைகள் சாட்சி கொடுக்குன்னு சொன்னாரா? அது ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஆச்சரியம் உள்ளவர்னு தெரியும். அந்த கர்த்தர் தான் மணவாளங்கிறது புரியும். அவர் வைத்திருக்கிற ஆத்மாவுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் தான் வேதத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. அவர் வைத்திருக்கிற ஆத்மாவுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை, அதுதான் அதிசயம்னு சொல்லப்படுது வேதத்துல. நம்முடைய அதிசயங்களை அப்படின்னா அவர் ஆத்மாவுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தான் பொக்கிஷமா வேதத்துக்குள்ள மறைவா இருக்கு. இது ஆவிக்குரிய கண் திறந்து பார்த்தாதான் நமக்கு புரியும், நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மறுமையின் வாழ்க்கை எவ்வளவு மேன்மை உள்ளது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு குறைவு உள்ளது. அப்ப எது பெருசு அப்படின்னு தெரிஞ்சாதான் குறைவானதை விட்டுட்டு நிறைவானதை தேடி போக முடியும். கீழானவைகளை விட்டுட்டு மேலானவைகளை நாடி போக முடியும்.
அப்போ இப்ப நம்ம 2 பேரை காட்டி, ஒருவன் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை. அவரை கல்யாணம் பண்ணுவீங்களா? இன்னொருத்தரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்கணும். அவருடைய பிள்ளை. அப்படின்னா யாரை கட்டுவோன்னு கேட்டா, கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். யாரை கட்டுவேன்? அந்த கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைய கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் வேதத்துல கர்த்தர் நம்ம ஆத்துமாவுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷத்தை கண் திறந்து பார்த்தாதான் இந்த உலகமும் மாமிசமும் சிற்றின்பமும் இந்த பூமிக்குரியது நமக்கு வேணுமா, அல்லது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசா, அது அவர் வேணுமான்னு நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப எது பெருசு அப்படின்னு தெரிஞ்சாதான் கீழானதை விட்டுட்டு மேலானதுக்கு போக முடியும், குறைவானதை விட்டுட்டு நிறைவானதுக்கு போக முடியும். அதனாலதான் வேத வாக்கியங்கள் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். எதுக்காக? அவர் வைத்திருக்கிற ஆத்தும பொக்கிஷத்தை எடுத்துக்கிறதுக்காக தான். வேதத்தை அதனாலதான் ஆராய்ந்து பார்க்க சொன்னேன். நான் அதுல இருக்கிறேன். மனவாட்டிக்கு எது தேவையோ அதுவாகவே நான் இருக்கிறேங்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். அது என்னன்னா, மனவாட்டியுடைய, அதாவது நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன வேணுமோ அதுவாகவே ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன வேணும் தெரியுமா? பரிசுத்தமும் நீதியும் தான் வேணும். அதுவாகவே நான் இருக்கிறேங்கிறார். அவர் தான் நீதிபரர், அவர் தான் பரிசுத்தர். இதை விட என்ன வேணும் ஆத்மாவுக்கு? இது ரெண்டும் வேணும்னா கர்த்தர்ட்ட தான் போகணும். நம்ம யாரா இருந்தாலும் அவர்கிட்ட போறதுக்கு தான் வழி. இயேசு தான் வழி. அதனாலதான் ரட்சிப்பு. அவரை நோக்கி, அவரை ரட்சிக்கப்பட்டாதான் அவரை பார்க்க முடியும். அடுத்து ரட்சிக்கப்பட்ட பின்பு வார்த்தையில, வேதத்துல அவரை பார்க்கணும். வேதத்துல அவரை பார்த்து அடுத்து கடைசியா போகக்கூடிய இடம்தான் வார்த்தையாகிய ஆவிக்குரிய மணவாட்டிங்கிற ஸ்தானம். அவர் வார்த்தையாகிய ஆவிக்குரிய மணவாளன். நம்ம போகக்கூடிய கடைசியான ஸ்டேஜ் வார்த்தையாகிய ஆவிக்குரிய மணவாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு போகணும். சரியா? 71:17 பார்த்தோம்ல. அடுத்தது 18வது எழுத்து சாடே. சாடே அப்படின்னா நான் முத்திரை மோதிரமாகவும் நீதியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் முத்திரை மோதிரமாகவும் நீதியாகவும் இருக்கிறேன். யாத்ராகமம் 39:30. யாத்ராகமம் 39:30. பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள். ஆமென். சரியா? முத்திரை மோதிரமாகவும், சரியா, முத்திரை வெட்டாக வெட்டி. கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா கர்த்தர் வேறு பிரிக்கப்பட்டவர். கர்த்தருக்கு பரிசுத்தம்னா கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் சரியான டிரான்ஸ்லேஷன். பரிசுத்தம் அப்படின்னாலே உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அசுத்த உலகத்திலிருந்து, அசுத்த ஜனங்களிடத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்தார். அவருக்கென்று அவருடைய சொந்த ஜனங்களா இருக்க முடியாத பிரித்து எடுத்தார் இல்லையா? அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னாலும் நம்ம வேதத்துல புரிஞ்சு கொள்ளணும். அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து இன்னும் வாசிங்க தெளிவா. எரேமியா 22:24 வாசிங்க. எரேமியா 22:24. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமார் ஓனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து நீ கலற்றி எறிந்து விடு என்று சொல்றாரா ராஜாவை குறித்து? முத்திரை மோதிரமாக நம்ம வைத்துக் கொள்ளவும் கர்த்தர் செய்வாரு. நம்ம இப்படியாம போற பட்சத்துல அதை உதறி தள்ளவும் யோசிக்க மாட்டார்.
இதுல வாசிக்கிறோம்ல நம்ம உன்னத பாட்டுல ஒரு வசனம். அந்த வசனம் 8 உன்னத பாட்டு 8:6 வாசிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. இந்த மாதிரி முத்திரை போல கர்த்தர் வச்சுக்கும் செய்வாரு. முத்திரை மோதிரமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, அதை தள்ளுறதுக்கும் யோசிக்க மாட்டாரு. அதெல்லாம் கர்த்தரை சரியா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அவருடைய ஒரு கண் இரக்கம், இன்னொரு கண் நியாய தீர்ப்பு. அவர் ஒரு கண்ணை மட்டும் பார்த்துட்டு, நம்ம ஒத்த கண்ணில் பார்த்துட்டு ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ரொம்ப அன்பானவர், சிலுவையில தொங்கினாரு, எல்லாரையும் மன்னிப்பாருன்னு சொல்லக்கூடாது. இந்த ஒரு கண்ணில் மட்டும் பார்த்துட்டு ஆண்டவர் ரொம்ப கொடியவர், கடினமான அதிபதி, நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 பக்கம் இருக்கு. ஒண்ணு இரக்கம், இன்னொன்னு நியாயாதிபதி, நியாய தீர்ப்பு. 2 கேரக்டர் இருக்கு அவருக்கு. அதனாலதான் நம்ம தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு ரட்சிப்பையும் கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பையும் அவர் கொடுக்க அதிகாரம் உள்ளவரா இருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். 1 தெசலோனிக்கர் 2:7 வாசிக்கணும்ல. நம்முடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு வராதுன்னு வாசிக்கிறோமா? 1 தெசலோனிக்கர் 1:7 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. இப்ப தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஒரு ஆக்கினை தீர்ப்பை வச்சிருக்கிறாரு. தேவனை அறிந்தவர்கள் ஒரு குரூப், அவர்களுக்கு ரட்சிப்பையும் கனத்தையும் மகிமையும் வச்சிருக்கிறார். சரியா? அப்ப 2 காரியத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். கீழ்ப்படியவர்களுக்கு ஆசீர்வாதங்கிறது என்ன? ரட்சிப்பு நித்திய ஜீவனும் தான் மேன்மை. அவரை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் இருக்கிற ஆக்கினை தீர்ப்பு என்ன? நரகத்திலே அவரை விட்டு பிரிந்து என்றென்றைக்கும் வாழணும். இதுதான் பெரிய தண்டனை ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தண்டனை இதுதான். நம்ம நேசிக்கிறவங்கள, ஒரு நேசிக்கிற கணவன் அல்லது நேசிக்கிற தாய் தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகள் அவர்களை விட்டு பிரிந்து சில ஆண்டுகள் இருக்கணும்னா எவ்வளவு கடினமா கஷ்டமா இருக்கும். இந்த மாம்சத்துல அதுவே ஒருத்தர் நேசிக்கிறவங்க விலகி பிரிஞ்சு இருக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னா, இந்த ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். இந்த சரீரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சிருஷ்டிகர் யாருன்னு நல்லா தெரியும். இந்த சிருஷ்டித்த ஆத்மா சிருஷ்டிகரை விட்டு பிரிந்து என்றென்றைக்கும் தனியே இருக்கிறது உச்சபட்ச வேதனை. அதுதான். அது ஆத்மாவில தாங்கி கொள்ளவே முடியாது. உருவாக்கினவர் தன்னை சேர்த்துக்கொள்ள மறுத்துட்டாரு, வேண்டான்னு தள்ளிட்டாரு, ஆகாதம்னு தள்ளிட்டாரு, எனக்கு தகுதி இல்லைன்னு தள்ளிட்டாருங்கிறத ஆத்மாவால ஜீரணிக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு நரகத்துக்கு போறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை அதுதான். யோசிச்சு கொள்ளுங்க. ஒருத்தர் நம்மளை வேண்டான்னு நம்ம நேசிக்கிற கணவனோ நம்ம தாய் தகப்பனோ நம்மளை தள்ளி இருக்கும்போது இந்த சரீரத்துக்கு அது எவ்வளவு ஒரு வலியை கொடுக்குதோ அதை காட்டிலும் பல மடங்கு வலி ஆத்மாவுக்கு வலிக்கும்.
அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சரீரத்துல கொல்ல உள்ளவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஆத்மா தான் நித்தியமா வாழ போகுது. ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவருக்கு ஏன் பயப்படுங்கள்னா அதுதான் விஷயம். இந்த சரீரத்தில் எல்லாமே இந்த உயிர் போறதோட முடிஞ்சிடும், சரீரத்துக்குரியது. ஆனா ஆத்மாங்கிறது அழிவில்லாதது, நித்தியத்துக்குரியது, அவரோடு கூட வாழும்படியா சிருஷ்டிக்கப்பட்டது. அதுல அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தண்டனை. எரேமியா 22, 24 வாசிட்டோமா? வாசிச்சாச்சுங்க. எரேமியா 22, 24 வாசிட்டோமா? வாசிச்சாச்சுங்க. ஒரே நிமிஷம். அடுத்தது ஆகாய் 2:23. ஆகாயில 2:23. வாசிங்க. எல்தியலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சரியா? முத்திரை மோதிரம் அப்படிங்கிறது கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு செய்யற காரியம். செயல்தியலின் குமாரனாய் செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஒரு அதிகாரம் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எஸ்தர் ராஜாத்தியோட புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இந்த ராஜாவுடைய உத்தரவுலாம் செல்லும் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக அவருடைய மோதிரத்தை கலத்தி அதை போட்டு உறுதிப்படுத்திருங்க, எல்லா தேசத்துக்கும் அனுப்பிடுங்க அப்படின்னு ராஜா வந்து கழட்டி கொடுக்கிறார் மொர்தெகாய்ட்ட. ராஜா வந்து தன்னுடைய காரியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு கொடுக்கிற காரியம் தான் முத்திர மோதிரம். கர்த்தர் வந்து அந்த மாதிரி தன்னுடைய காரியத்தை, சித்தத்தை, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உறுதிப்படுத்துகிற ஒரு காரியமா தன்னுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துறார். அதற்கு அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம் தான் அந்த முத்திரை மோதிரம். சரி, அடுத்து கோஃப்னா 19வது எழுத்து, அதை எழுதிக்கிங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். ஐ எம் த ஹோலி காட். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். லேவியராமம் 11:44 வாசிங்க. லேவியராமம் 11:44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பாக. 45 வாசிங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களோ பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அதாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஏன் தரையில இருக்கிற அசுத்தமான பிராணிகள் இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னார்னா, அவர் வந்து நாம் அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான், சுத்தவான்களாக நம்மை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஏன் எகிப்திலிருந்து அவர்களை கூட்டு வந்தார் அப்படின்னா, அவர்களை கானான்ல கொண்டு போய் அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு கூட்டிட்டு வரல. அங்க அடிமையா இருந்தாங்க. சரி, இவங்களை விடுவிச்சு அவங்க கானான்ல கொண்டு விட்டுட்டு அவர்கள் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து கொள்ளட்டும், அதற்காக அவர்களை விடுவிச்சு கொண்டு வரல. இப்ப எதுக்காக கொண்டு வந்தாராம்? நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர். அதனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, அவர் நமக்கு தேவனாயிருக்கும்படி. அப்போ
இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் எப்படி போதிக்க கூடாது? நம்ம இந்த பாவலகத்துல இருக்கிறோம், இயேசுவை விசுவாசிச்சா நேர பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரலோகத்துல கொண்டு போய் நம்ம மனம் போன போக்குல வாழ்றதுக்காக அவர் கொடுக்கிறது ரட்சிப்பு இல்ல. அதனுடைய நோக்கமே அவர் நமக்கு தேவனா இருக்கும்படிதான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அவர்களுக்கு எகிப்திலிருந்து எதுக்கு விடுதலை? அவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படி எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இருப்பீர்களாக. அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். இதற்காக அவர் நமக்கு தேவனாய் இருக்கும்படி இஸ்ரவேலர்களை விடுவித்தது நோக்கம் அவர் இவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படி, இவர்களுக்குள்ள உலாவும்படி. அதுதான் அவருடைய விருப்பம். நான் உங்கள் நடுவே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களான்னு யாத்திராம் 25:8-10 வாசிக்கிறோம். சரியா? அதுதான் நோக்கம். அப்ப நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கணும் நோக்கமும் அதுதான். அவர் நமக்கு ஆத்மாவுக்கு தேவனா இருக்கும்படி, மணவாளனா இருக்கும்படி, அவர் நம்மோடு கூட நமக்குள் உலாவும்படி, நாம் அவரில் நிலைத்திருக்கும்படி, நாம் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி, இதுதான் நோக்கம். சரியா? அதுக்காக தான் இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நாமளும் பரிசுத்தர். சிந்தையிலே பரிசுத்தமா இருக்கணும். சிந்தையை சரிப்படுத்த சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல நீங்க வரும்போது சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கீங்களே. அது மாம்சத்துல கிரியையில வெளிப்படுற காரியம், செய்யற காரியம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரத்துக்கு சமம். அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்றாரு அந்த பிரமாணங்களை. என்னன்னு சொன்னா, நீ உன் சிந்தையில சிந்திச்சாலே தீட்டாயிருச்சு, விபச்சாரத்துக்கு சமம்னு சொல்றாரு. அப்போ பரிசுத்தம் அப்படின்னாலே வேதத்துல எப்படி காண்பிக்குதுன்னா, சிந்தை சுத்தமா இருக்கிறது தான் காட்டும். சிந்தையிலே சுத்தம். நீதி அப்படின்னு சொன்னா, நீதிமான் அப்படின்னு சொன்னா நம்முடைய கிரியைகளிலே சுத்தம், நாம செய்யறதுலே சுத்தம். பரிசுத்தம் அப்படின்னா நம்முடைய சிந்தையிலே சுத்தம். அப்போ பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னா, சிந்தையிலே எப்படி இருக்கிறோம்? வேறு பிரிக்கப்பட்ட சிந்தையா இருக்கிறோமா? மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா சுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு சொல்றார் பவுல் எழுதுறார் இல்லையா? அது என்ன நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த இடத்த சிந்தையிலே தீட்டு அப்படின்னு சொன்னா நம்ம எதை சிந்திக்கிறோம்? அவருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா அல்லது மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறோமா? இது பரிசுத்தம். நீதி அப்படின்னா எது பிரமாணம் அக்செப்ட் பண்றத, அங்கீகரிக்கிறத நம்ம செய்யறோமா அல்லது அதுக்கு மாறானது செய்யறோமா? இது நீதி. பரிசுத்தவான் நீதிமான் அப்படின்னா செய்கையிலையும் சிந்திக்கிறதுலையும் அவருடைய வசனத்துக்கு உட்பட்டதா, சத்தியத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். செய்கிறதுலையும் அவருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். சரியா? அதான் பரிசுத்தம், நீதி அப்படிங்கிறது. அடுத்து 1 பேதுரு 1:16. 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. அதேதான். ஏசாயா 57:15 வாசிங்க. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்
பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். சரியா? பரிசுத்த நித்தியவாசியும் பரிசுத்த நாமமுடையவருமாகிய மகத்துவம் உன்னதமான கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன சொல்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். தேவன் பரிசுத்த ஸ்தலத்துல தான் உலாவுகிற தேவன். அதனாலதான் பலிபீடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தான் இருக்கும். நீங்க அவரை மணவாளனா அறிய முடியாது. ரட்சிப்பின் அனுபவத்திலே நின்னோன்னு சொன்னா நம்முடைய நோக்கம்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஆசீர்வாதமும் பாதுகாப்பை சார்ந்ததா இருக்கும். அங்க மணவாட்டிங்கிற கவரிங் கிடையாது. நீங்க பழைய ஆசிரியப்பு கூடாரத்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா 11 மூடுதிர பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தான் 11 மூடுதிர கவர் பண்ணும், மூடி இருக்கும். அந்த மூடுதிர எதை மூடாது? பலிபீடத்தை மூடாது. அப்படின்னா மணவாளனுடைய பாதுகாப்பு, அதாவது கவரிங். மணவாளன் அந்த மணவாட்டிங்கிற பாதுகாப்பு அந்த யாருக்கு கிடைக்காதுன்னு சொன்னா பலிபீட அனுபவத்துல இருக்கவங்களுக்கு கிடைக்காது. தேவன் நம்மோடு கூட உலாவணும்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த அனுபவத்துக்குள்ள வந்தவங்களுக்கு தான் கிடைக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த உலகத்தின் வெளிச்சம் இருக்காது. குத்துவிளக்குல இருந்து வர்ற வெளிச்சம் அதுலதான் போய் அப்பத்தை எடுத்து சாப்பிடணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் பிளெஸிங், உலக ஆசீர்வாதம் கட்டாயிரும். கர்த்தருடைய வார்த்தை, வெளிச்சம், ரெண்டு தான் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. கர்த்தருடைய வேதத்திலிருந்து வருகிற வெளிச்சம், அவருடைய வார்த்தையில இருக்கிற மன்னா, இந்த ரெண்டும் தான். இதுதான் நமக்கு இங்க வாசிக்கிறோம். 57:15. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் இங்கதான் யாரிடத்துல வாசம் பண்ணுவாரா? நொறுங்குண்டு பணிந்த ஆவியில் ஒரு இடத்திலும் தான் வாசம் பண்ணுகிறார். சரியா? இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறது இல்லை. அதனால தாழ்மையுள்ள ஒரு இடத்திலே கர்த்தர் கிருபையா இருக்கார் அப்படின்னு சொன்னா பெருமை, இந்த ஆவியில் பெருமை, மேட்டிமை இதெல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னா இது யாருடைய சுவாபம்? சாத்தானுடைய சுவாபமா மாறிடும். அப்படிப்பட்டவர்கள் இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். நொறுங்குண்ட அந்த இருதயம், கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிற இருதயம், அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் அவர் வாசம் பண்ண. அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியில் மேட்டிமை, இருதயத்தில் பெருமை, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடவே கூடாது. இதெல்லாம் யாருடைய சுவாபம்? சாத்தானுடைய சுவாபம். எல்லாம் உடையவனா இருந்தும் இன்னும் மேல மேல போகணும். வடபுறங்குள்ள ஆராதனைக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேங்கிற சுவாபம். ஆவியில் அந்த மாதிரி சுவாபம் வந்துடக்கூடாது. வந்தா தேவனுக்கு அது எதிரான சுவாபம். லேவியராமம் 20:7 வாசி. லேவியராமம் 20:7. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளை நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னா எபிரேயத்துல போய் போட்டீங்கன்னா மணவாளன் தான் வரும். தேவனாகிய கர்த்தரில் 6:5 வாசிக்கிறோம்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் முதலாவது பிரதான கற்பனை. அந்த கற்பனை உன் தேவனாகிய கர்த்தருக்கு போய் போட்டீங்கன்னா 11 எழுத்து மணவாளன்னு இருக்கும். அப்போ ஏன் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தரா இருக்கணும்? நம்ம ஆத்மாவின் சிருஷ்டிகர் மணவாளன். அவர் யாரு? பரிசுத்தர். அதனால அவரோடு கூட நித்தியத்துல வாழ
நாம் எப்படி இருக்கணும்? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். சரியா? அடுத்து 20வது எழுத்து தலை. ரேஷ்னா நான் தலையாய் இருக்கிறேன். ஐ ஆம் த ஹெட். வாசிங்க. கொலோசியர் 1:18 வாசிங்க. நான் தலையாய் இருக்கிறேன். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். ஆமென். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். சபையை சரீரத்துக்கு ஒப்பாகவும் அவரை தலையா சபைக்கு தலையாகவும் சொல்றார். தலை அப்படின்னா ரேஷ், விரயத்துல ரேஷ். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யார் தான் தலையா இருக்கிறாரு? கிறிஸ்து. அவரால் உண்டாக்கப்பட்ட எழுப்பப்பட்ட சபைக்கு யார் தலையா இருக்கிறாரு? கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். சபைக்கு நேரிடுகிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் என்னதான் பொறுப்பு? கர்த்தர் தான் பொறுப்பு. அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பாதுகாப்பும் ஆசீர்வாதம். உலகத்தாருக்கு இந்த அனுபவம் கிடைக்காது. அவங்களுக்கு வர லாப நஷ்டத்துக்கு தான் அவங்க தான் பொறுப்பு. கர்த்தரை சொல்ல முடியாது. கர்த்தர் அவங்களுக்கு தலையாயிராது. அப்படின்னால அவங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. அதாவது என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். யாருக்கு கர்த்தர் தலையா இருக்கிறாரோ அவங்களுடைய ஆத்துமாக்கு தான் இளைப்பா. அவரிடத்துல கேட்டு அவர் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அதுல நடக்கிறவர்களுக்கு தான் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லாவிட்டா அந்த ஆத்ம இளைப்பாறுதல் கிடைக்காது. அது பரிசுத்த ஸ்தலத்துல கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல் அது கிடைக்காது. கடினமான நுகத்தை வச்சு சாத்தான் அவனுடைய இச்சையை நிறைவேற்ற பயன்படுத்திட்டு போயிடுவான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இதுல இருந்து விதிவிலக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். சரியா? எபேசியர் 5:23. எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. சரியா? புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவர்தான் மணவாளன். அவர்தான் ஆவிக்குரிய வீட்டு ஒளியமரம். அவர்தான் இம்மானுவேலை தான் வேதம் வீட்டு ஒளியமரமாக காண்பிக்குது, மணவாளனாக காண்பிக்குது. அவருடைய சரீரத்துல பாதியை நமக்கு தர்றார். அதாவது அவர் தான் மணவாளன் 38, அவர்ல பாதி 19 நாம் சரீரம். அவர் 19 தலை 19. இதுதான் எதற்கு ஒப்பாக சொல்றாருன்னா, ஆதாம் பாதி ஏவாள் பாதி. ஆதாம் ஏவாள் நீங்க எபிரேயத்துல எழுதி போட்டீங்கன்னா, சிங்கிள் போட்டீங்கன்னா 19 தான் வரும். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் என்ன வருவோ, கிறிஸ்து சபைக்கு தலை, சபை அவருக்கு சரீரம். அவர்ல அந்த 38 மணவாளன்ல அவர் பாதி, சபை இன்னொன்று பாதி சரீரம், சபை பாதி. அதே மாதிரி ஆதாம் பாதி ஏவாள் பாதி. ஆதாம் 19 ஏவாள் 19 வரும். சிங்கிள் போட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாள்னு எழுதி சிங்கிள் போட்டீங்கன்னா. சரியா? அடுத்தது 21வது எழுத்து ஷீன். நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறேன். ஷீன்னா ஃபயர், டீத் அந்த மாதிரி வரும். நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறேன். எபிரேயர் 12:29, யாத்ராமம் 3:2 அதெல்லாம் வாசி.
எபிரேயர்ல 12:29, யாத்ராமம் 3:2-3, 12:29 நான் நம்முடைய நம்முடைய தேவன் தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நம்ம பார்க்குற இந்த நெருப்பு நினைச்சிடக்கூடாது. இந்த நெருப்பு நீங்க தண்ணி ஊத்தினா அணைஞ்சிரும். தேவன் ஆவியாயிருக்கிற கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான தேவனா இருக்கிறாரு. அவரை நீங்க தண்ணி ஊத்திலாம் அணைக்க முடியாது. சரியா? ஆவிக்குரிய நெருப்பு, அதாவது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்கிறதுக்காக தான் அவர் பரிசுத்த அக்னிமயமான தேவனா இருக்கிறார். சரியா? அக்னிமயமான தேவன் அப்படிங்கும்போது இந்த அக்னியில ஆவிக்குரிய அக்னியின் நடுவிலே உலாவுகிற தேவன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அக்னி? ஆவிக்குரிய அக்னி. யாத்ராமம் 3:2-3 வாசிங்க. யாத்ராமம் 3:2-3. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகிறது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த வசனத்துக்கு நீங்க எபிரேயத்துல போட்டீங்கன்னா 11 தான் வரும். இந்த முட்செடியில் தரிசனமானவர் படிச்சிருப்பீங்க, இல்லை பின்னாடி படிப்பீங்க. மணவாளன் தான் வேதத்துல. முட்செடி நடுவிலிருந்து மோசைக்கு தரிசனமானவர் மணவாளனும், மோசைய அந்த இடத்துல மணவாட்டினும் வேதம் காட்டியிருக்கு. முட்செடியில தரிசனமானவர் மணவாளன், மோசை அது பச்சை செடி, ஆனா எரியுது, ஆனா வெந்து போகாம இருக்கு. அதுதான் அதுல இருக்கிற. அதை ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குறாரு. என்னது உழந்து விட்டு எரியுது, ஆனா அந்த பச்சை செடி என்ன ஆகுது, என்ன ஆக மாட்டேங்குது, வெந்து போகாம இருக்குத அப்படின்னு பார்க்குறாரு. உள்ள இருக்கிற காரியம் என்னன்னா, பட்சிக்கிற அக்னிங்கிறது யாரை குறிக்குது? மணவாளன் தான். மணவாளனை தான் குறிக்குது. அவர் தான் சாந்த சொருபியா நமக்குள்ள உலாவிட்டு இருக்கிறார் ஆவியானவரா. அவருக்கு பேர் தான் என்ன? பட்சிக்கிற அக்னி, மணவாளன். இந்த மணவாளனுடைய தோல்ல தான் தேவனுடைய ராஜ்யம், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது இவருடைய தோளின் மேலதான் இருக்கு. இந்த பாலகன் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுங்கிற கேரக்டருடைய தோல்ல இல்லை. அதாவது வேதம் அவரை 2 விதமா காண்பிக்குது. ஒண்ணு இயேசு, இன்னொன்னு இம்மானுவேல். ஒண்ணு பாலகன், இன்னொன்னு குமாரன். இந்த இயேசு தான் கர்த்தர், ஆவியா இருக்கிற கர்த்தர். அந்த மணவாளனுடைய ஒண்ணு ரட்சகர், இன்னொன்னு மணவாளன். அந்த மணவாளனுடைய தோல்ல தான் கர்த்தத்துவம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த அதிகாரம் இருக்குது. கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட், இங்கிலீஷ்ல அரசாங்கம். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அந்த தேவனுடைய அரசாங்கம் அவருடைய தோளின் மேலதான் இருக்கு. அவர் யாரு? பட்சிக்கிற அக்னிமயமானவர். சரியா? பட்சிக்கிற அக்னிமயமானவர். அவர் தான் மணவாளன். நாம யாரு? அவருக்கு மணவாட்டி. ஏசாயா 66:16 வாசிங்க. ஏசாயால 66:16. கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். அக்னியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பார். கர்த்தர் அக்னியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும்
வழக்காடுவார், கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். அக்கினி. இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஜலத்தினாலே நியாய தீர்ப்பு. அடுத்தது இறுதியாக வர்றது, கடைசியாக வர்றது அக்கினினாலே நியாய தீர்ப்பு. அதாவது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு பூமி முடிவுல. அது இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்ப்போம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏசாயா 66:16. சங்கீதம் 21:9 வாசிங்க. சங்கீதம் 21:9. உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். இந்த அக்கினி காண்பிக்கிறதாக தான். அவர் யாரு? அக்னிமயமான தேவன். நம்ம சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ ஏன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து வேணும் அப்படின்னா, முதலாவது ஆத்மாவுக்கு ரட்சிப்பு, முடிவுல நித்திய ஜீவன் வேணும். அது ரெண்டும் வேணும்னா நீங்க அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இம்மானுவேலோட வாழ்ந்திருந்தாதான் முடியும். ரெண்டும் இல்லாம முடியாது. இல்லாவிட்டா நியாய தீர்ப்பு தான். அதான் ஒரு பிறக்கும்போது 2 பேர் கொடுக்கப்பட்டது. ஒன்று இயேசு என்றும் இன்னொன்று இம்மானுவேல் என்றும் பெயரிடுவாயாக. ரட்சிப்பு இயேசுடைய கரத்திலும் நித்திய ஜீவன் இம்மானுவேலுடைய கரத்திலும் இருக்கிறது. அடுத்தது டவ் 22வது எழுத்து. 22வது எழுத்து டவ் போட்டுக்குங்க. நான் முடிவாய் இருக்கிறேன். ஐ எம் த காட் ஆஃப் எண்ட். நான் முடிவாய் இருக்கிறேன். 22 வெளிப்படுத்தின விசேஷம் 22:13. வெளிப்படுத்தின விசேஷம் 22:13. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னா ஐ எம் த எலஃபண்ட் டவ். நான் ஆதியும் அந்தமும். ஐ எம் த பிகினிங் அண்ட் எண்ட். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் முந்தினவரும் பிந்தினவரும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த முடிவா இருக்கிறேன்னு சொல்றாரா, அவர் தான் வார்த்தை எழுத்தின் தேவனும் அவர் தான். 22 எழுத்தும் அவர் தான். ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஆதியும் அந்தமும் அவர் தான். முந்தினவரும் பிந்தினவரும் பிகினிங் அண்ட் எண்டும் அவர் தான். அவர் தான் முடிவு. இந்த டவுங்கிற எழுத்துக்குள்ள 2 காரியம் இருக்கு. ஒன்று சிலுவைனா இதுல தான் உடன்படிக்கை பண்ணாரு. நம்ம மீட்கிறதுக்கு இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை பண்ணது சிலுவையில செஞ்சார். இதை செய்தவர் யாருன்னு கேட்டா ஆலஃப். ஆலஃப் தான் தலையாகிய கிறிஸ்து. ஆலஃப்னா தலை, முதல் எழுத்து தலையாகிய கிறிஸ்து. அவர் என்ன செஞ்சாரு? டவ்ங்கிற சிலுவையில உடன்படிக்கை பண்ணாரு. மனிதனோட உடன்படிக்கை பண்ணி மனிதனை மீட்டு அவரை மணவாட்டியாய் தகுதிப்படுத்துகிற காரியம். மணவாளன் மணவாட்டியை பிரமாணங்களின் அடிப்படையில் மீட்டுக்கொள்ளுகிற காரியம் தான் வேதத்துக்குள்ள இருக்கு. வேதத்துக்குள்ள அதுதான் இருக்கு. 22 ஆலஃப் அண்ட் டவ் அப்படின்னா
22 எழுத்து இருக்கா? 22 ஆலஃபண்ட் டவுன்னா நீங்க 22 எழுத்து 22 ஒரு 22 வார்த்தையாகிய தேவன் ஆதியாகமம் 1ல இருக்கிற ஒண்ணு வந்து 22 எழுத்து அவரை குறிக்கும். இன்னொரு 22 மணவாளன் மணவாட்டி அவரையும் நம்மையும் சேர்த்து குறிக்கும். இதுக்காக தான் இந்த பிளானுக்காக தான் இந்த காரியம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க ஆலஃப் அண்ட் டவ் இந்த 2 எழுத்தும் போட்டீங்கன்னா 23 401 வரும். 424 வரும். 124 வரும். அதை பிரேக் பண்ணி படிக்கணும், அப்பதான் புரியும். நீங்க அதை இப்போதைக்கு இவ்வளவு புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் தலையாகிய கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். சிலுவையிலே பலியானது மூலமாக இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை பண்ணினார். இந்த உடன்படிக்கையினால் மீட்கப்பட்ட ஜனங்களை மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தி தன்னுடைய சரீரமாக சேர்த்து கொள்ளுகிறார். அதுதான் 11 22 எழுத்து. இந்த 11 கம்ப்ளீட் ஆகும்போது ஆலஃபண்ட் டவ் கம்ப்ளீட் ஆயிரும். மணவாளன் மணவாட்டி கம்ப்ளீட் ஆகும்போது 22ங்கிற எழுத்து கம்ப்ளீட் ஆயிரும். அவரு நாம ஒன்றா இணையும் போது கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாகும் போது இது அந்த திட்டம், தேவ திட்டம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 22ல 11 அவர் 11 இருக்கிறாரு, நாம 11 இருக்கிறோம். இந்த ரெண்டும் இணையும் போதுதான் 22 லெட்டர்ஸ் ஐ ஆம் த ஆலஃபண்ட் டவுன் சொல்றாரு இல்லையா, அது கம்ப்ளீட் ஆகும். சரியா? அது கிளியரா உங்களுக்கு இன்னும் படிக்க 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 புரியும். 22 எழுத்தையும் குறிச்சு கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டோம். சரி, இப்போ லேவிய ராம கிளாஸ் தான் பார்த்துட்டு வர்றோம். இதுல ஆரம்பத்துல 3 வகையான ஊழியத்தை குறிச்சு பார்த்தோம். சரியா? ஆரோனின் ஊழியம், அதுதான் ரெட்ஷிப்பின் அனுபவம். நம்ம ரட்சிக்கப்படுறோம், அந்த அனுபவம் தான் ஆரோனுடைய ஊழியம். அடுத்து மெல்கிசேதேக்கின் ஊழியம், அதுக்கு அடுத்து முடிவுல போக வேண்டிய ஊழியம் ஆதாமின் ஊழியத்துக்கு போனோம். ஆரோன் ஊழியம், மெல்கிசேதேக்கின் ஊழியம், ஆதாமின் ஊழியம், இந்த மூணாவது இடத்துக்கு நம்ம போனோம். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பலிபீடம், அதான் 3 விதமா பார்த்தோம். பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். ஆரோன் ஊழியத்துல ரத்தம் பிரதானம், மெல்கிசேதேக்கினுடைய ஊழியத்துல வார்த்தை பிரதானம், ஆதாமின் ஊழியத்துல மணவாளன் மணவாட்டிங்கிற உறவு பிரதானம். சரியா? இந்த லேவிய ராகமம் அப்படிங்கிற வார்த்தையை எபிரேயத்துல நீங்க போட்டீங்கன்னா வாய்க்ரா, அதுக்கு மட்டும் போடுங்க. வாய்க்ரா அந்த ஒரு 5 1 2 3 4 5 எழுத்து, அதுக்கு மட்டும் ஆடில் காடில் போடுங்க. வாவ் 6வது எழுத்து போடுங்க. யோது 10வது எழுத்து, கோஃப் 19, ரேஷ் 20வது எழுத்து, ஆலஃப் 1. இது சிங்கிள் மட்டும் போடுங்க. ஆடில் காடில் மட்டும் போடுங்க, சிங்கிள் வேண்டாம். ஆடில் காடில் மொத்தமா கூட்டுறது மட்டும் கூட்டுங்க. வாவ் யோத் கோஃப் ரேஷ் ஆலஃப். வாவ் 6th letter, யோத் 10th letter, கோஃப் 19th letter, ரேஷ் 20th letter, ஆலஃப் 1st letter. வாவ் யோத் கோஃப் ரேஷ் ஆலஃப். ஆடில் காடில் மட்டும் போடுங்க. ஆர்டினல் 56, கார்டினல் 317. 5 + 6 11, 3 + 1 + 7 11. 11. சரியா? லேவிய ராகம்னு தமிழ்ல படிக்கிறோம். அதுக்கு எபிரேய அர்த்தம்
வெளியே அழைத்து. யாரை வெளியே அழைத்து? மணவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து. அதுதான் கால்ட் அவுட். வெளியே அழைத்து தான் இந்த ஆகமத்துக்கு அர்த்தம். இந்த ஆகமத்துக்கு அர்த்தமே என்னதான்? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த ஆதி ஆகமத்துக்கு ஆதியிலேன்னு அர்த்தம் எபிரேயத்துல. பெரஷீத். யாத்ராகமத்துக்கு இந்த பெயருள்ள நபர்கள்னு அர்த்தம். லேவியர் ஆகமத்துக்கு வெளியே அழைத்து. ஆதியிலே இந்த பெயருள்ள நபர்களை வெளியே அழைத்து. எண்ணாகமத்துக்கு வா மிட்பார் அப்படின்னா வனாந்திரத்திலேன்னு அர்த்தம். உபாகமத்துக்கு டவாரீம் வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த 5 ஆகமத்துக்கும் ஒரு வாக்கியமா சொன்னீங்கன்னா, ஆதியிலே இந்த பெயருள்ள நபர்களை வெளியே அழைத்து வனாந்திரத்திலே வார்த்தைகளை கொடுத்தார். அப்போ வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு வேதம் சொல்லுது? மணவாட்டியை மணவாளன் வெளியே அழைத்து கொண்டு வர, எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி அதுல அவர்களுக்கு வனாந்திரத்திலே வார்த்தைகள் கொடுக்கிறாரு. இந்த லேவியராகம் அப்படிங்கிறது பலி பண்டிகை பேஸ் பண்ணி இருக்கும். பலியும் பண்டிகையும் பேஸ் பண்ணி இருக்கும். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த லேவியராமம் 1:1ங்கிறது ஓரளவு பார்த்துரும். மீதி அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்த்துடலாம். லேவியராமம் 1:1ங்கிறது 9 வார்த்தை 35 எழுத்துல இருக்கு. 9 வார்த்தை 35 எழுத்துல இருக்கு. 35 எழுத்த 9ங்கிறது நமக்கு தெரியும். டெத்னா சாபம், சர்பண்ட், அதாவது சாபத்தை குறிக்கிற எழுத்து. 35 பிரேக் பண்ணீங்கன்னா 26 + 9 எழுத்து. 26 கர்த்தர், 9ங்கிறது சாபம். கர்த்தர் சாபமானார், கர்த்தர் பலியானார், கர்த்தருக்காக 7 பண்டிகை. அதுதான் இந்த லேவியராமத்துல இருக்கும். லேவியராமத்துல கர்த்தர் எழுதிக்கிங்க. ஆதியாகமம் 1:1 லேவியராமம் 1:1ன்னு போட்டு 9 வார்த்தை 35 எழுத்துன்னு போட்டு 35 பிரேக் பண்ணிக்கங்க. 26 + 9. 26ங்கிறது யாவே, யோதுகே வாவுகே கர்த்தர். 9ங்கிறது சாபம். கர்த்தர் சாபமானார், கர்த்தர் பலியானார், கர்த்தருக்காக கொண்டாடுகிறது தான் 7 பண்டிகை. சரியா? அந்த லேவியராமத்துல இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தை யோத்கே வாவுகே, அதுதான் தமிழ்ல கர்த்தர்னு இருக்கும். அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு 7 எழுத்து இடைவெளியில இந்த யோதுகே வாவுகே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். லேவியராமத்துல யாவே யோதுகே வாவுகேங்கிற எழுத்து ஒவ்வொரு 7 எழுத்து இடைவெளியிலையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? அந்த கர்த்தர் அப்படிங்கிறது தான் நமக்கு யோதுகே வாவுகே. சரியா? எதையுமே 9:24 வாசிக்கும் போது மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நாம அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட கடவன், மேன்மை பாராட்ட முடியும். இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இல்லையா? அவரை அறிந்து உணரணும் அப்படின்னு சொன்னா அவரை
இயேசுவாகவும் தெரியணும், அவரை கர்த்தராகவும் தெரியணும். அவரை இயேசுவாகவும் தெரியணும், இம்மானுவேலாகவும் தெரியணும், அவரை பாலகனாகவும் தெரியணும், குமாரனாகவும் தெரியணும். சரியா? இந்த 2 விதமா தெரிஞ்சது. 2மே நீங்க யோகே வாவுகேக்கு போட்டீங்கன்னா 26 26 வரும். ஒரு 26 முந்தினவர், இன்னொரு 26 பிந்தினவர். அவர் தான் முந்தினவர், அவர் தான் பிந்தினவர். முந்தினவரும் பிந்தினவரும் தான் குமாரன். கூட்டினீங்கன்னா 52 குமாரன் வந்துடும். யோகே வாவுகேக்கு அவர் தான் முந்தினவர், அவர் தான் பிந்தினவர், அவர் தான் தேவகுமாரன். அவர் தான் தேவகுமாரன். அவர் தான் தேவகுமாரன்கிற எழுத்து 7 எழுத்துல இருக்கும். 7ங்கிறது பூரணம். அதனாலதான் ஆதியாகமம் 1:1 7 எழுத்து, 7 வார்த்தை 28 எழுத்துல இருக்கு. அதுல இருந்து உருவானதுதான் 7 மூல உபதேசம், 7 திருச்சபை. எல்லாமே 7ங்கிறது பூரணத்துக்கு வரும், 7ங்கிறது நியாய தீர்ப்புக்கு வரும். எல்லாமே அதனுடைய அடிப்படையில தான். அவர் தேவகுமாரனுடைய அவர் தான் அஸ்திபாரம். 7 வார்த்தை 28 எழுத்து. 14 14 11 11 இதுதான் வேதத்தினுடைய அஸ்திவாரம். இப்படிதான் இருக்கு. 7 வார்த்தை 28 எழுத்து. 11 உள்ளுக்குள்ள 11 11 14 14. இதுதான் ஆதியாகமம் 1:1 அஸ்திவாரம் இப்படிதான் போடப்பட்டிருக்கு. இதனுடைய அடிப்படையில தான் அந்த ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களால் 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா நீதிமொழிகள்ல. இந்த 7 தூண்கள்ங்கிறது ஆதியாகமம் 1:1 இருக்கிற 7 வார்த்தையை தான் குறிக்கும். அதுல இருந்து தான் 7 உபதேசம், 7 வகையான மூல உபதேசம். அதெல்லாம் அதுல இருந்து தான் ஆண்டவர் ஃபார்ம் பண்ணி கொண்டு வர்றார். அதை குறித்து வர நாட்கள்ல டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். சரி, அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுக்கலாமா? எதையுமே 9:24 முடிச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். சரி ஐயா, அது ராஜா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடலாம் ஐயா. ஐயா தீர்க்கதரிசி ராஜா இருக்கீங்களா? இருக்காங்களா? சோதரம் கர்த்தாவே, சோதராயா, சோதரம் சோதரம் அழுவரே, எங்களை அருமையான நல்ல பிதாவே, இந்த நல்ல விலைக்காம தூக்கிறோம். சோதரி ராஜா, இந்த ஆசிரியப்பட்டதால் இந்த எவரே கிளாஸ் ஆரணையும் கத்த ஆரம் முடியும் மட்டுமாக மட்டாக ராஜா நிலைமை நடத்தி கொடுத்ததுக்கு ராஜன் குலாவுடியா சோதரே. அப்பா வந்து எழுத்துகள் கத்தாவே காரியம் தெரியும் கத்தாவின்னு அறிவித்து கொடுத்தீரே. அதனால் அது கத்தாவி எழுத்து ஐயா நுண்ணிலிருந்தும் கத்த 22 எழுத்து வரைக்குமாக அதனுடைய விளக்கங்களை கொடுத்து இம்மட்டா இந்த ஆளும் கத்த மறைத்து வெளிப்பட்டதுக்கு நன்றியாப்பா. கர்த்தாவே லேவிராமத்தை கொடுத்து கத்த ஆளும் கர்த்தாவே கர்த்தாவே ஆரம்ப நிலையை கத்த ஆரம்பித்தேரே. அதற்காக புலவுடைய ஆசோத்திர இந்த ஆள் கத்தாரலை ஆரம்ப முடிவு மட்டுமாக ராஜனை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றியாப்பா. தொடர்ந்து கத்தாவே வரக்கூடிய நாட்களிலும் கத்த இன்னுமாய் நாங்கள் கட்டுப்படியான வாஞ்சியும் வயிறாக்கி தாருங்க. தடைகள் நீக்கப்படானுற இம்மட்டாய் கத்தாய் நடத்துவதற்காக நன்றியாப்பா. தாசரை கொண்டு இம்மட்டாய் நீ வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி. இதில் பங்கு பெற்றான தாசர் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பேரு ஆசராஜா தொடர்ந்து கத்தாவி நடத்துறான தாசரை பலப்படுதுங்க. உச்சந்தந்து உள்ள நடத்த எல்லா பிள்ளைங்களை மாட்டுங்காண்டுற கத்தாவே குடும்பத்தை கத்தா கொடுக்காத மனைவி பிள்ளை குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆசைங்க. அவர் கையும் தாசம் சொல்ல ஆசைங்க. ஊழியப்ப இன்னும் வளர்க்குறாம எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. தொடர்ந்து கத்தாவி காணப்படுற அசதிகள் சோறு பெறலாம் மாட்டுங்க. கத்தமான கொண்டு கத்த இசை சுத்தமா இருக்கிறோம். அவை அனைத்து நிறைவேற்றி மலாட்டுக்கு மைவிநாசல் குடும்பமாய் பெற்றுக்கொண்டு அதிகமாக எலும்பி பிராசி இறக்க கத்தாவே இன்னும் கத்தாவே அப்பா இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரும் வாஞ்சி வைராக்கியத்தோடு வரைக்கின்ற ஆயத்தப்பட்ட இருக்கு ராஜா. இந்த இரவு ஜபத்து தேவதாமே அப்புறமா 12 மணி வேலையிலும் அப்பா கிருபங்கரமும் கூடந்து காத்து ஆசிரிக்க முடியாய் எங்கள் மேற்பரசுமா இயேசு நாமத்தில் நின்றோம். பரிசுத்தமுள்ள மைமேன்பாவே. ஆமேன். 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 பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை தச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமேன். ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். ஆமென். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோதரையா சோதரம். சோதரம், ஐயா. சோதரம் சிஸ்டர். ஸ்தோத்திரங்கய்யா. சோதரங்க.